ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணி அமர்ந்திருக்கக்கூடிய ராசியாதிபதி சாட்டர்ன் உங்களுக்கு 11 லாபத்தில், அப்போ வீடு கொடுத்த கிரகம் உங்களுக்கு லாபத்தில், 10ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை. இப்போ இந்த சாட்டர்ன் அப்படின்னாவே ஒரு லாங் டேர்ம், இன்னைக்கு ஆரம்பிச்சோம் நாளைக்கு முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வை எல்லா விஷயத்திலும். குறிப்பா இந்த மீடியா சம்பந்தப்பட்ட, ஊடகம் சம்பந்தப்பட்ட, இந்த ராசியாதிபதி சுக்கிரனுக்கு உண்டான இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேஷன் டிசைனு, மாடலிங், யோகா, இந்த மாதிரி துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பிரமாதமாக புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவார்கள். அவர்களுடைய பொலிவு, அந்த கிரேஸ், அந்த ஒரு எனர்ஜி, இதன் மூலம் பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும். இந்த பக்கத்துல எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வரணும், எனக்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு பேமெண்ட் வரணும், அது வந்தால் தான் என் ப்ராடக்டோ என் கான்செப்டோ இன்னைக்கு எடுபடும் அப்படின்னு யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கதவு திறக்கும். இதில் குறிப்பாக பார்த்தோம்னா பிப்ரவரி 17, 18 தேதியிலலாம் இவர்களுக்கு இந்த கூட்டணியில் 6 கிரகங்கள் இருக்கும். அப்போ 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தில் திரும்பவும் 6 கிரகம்லாம் எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சந்திரன் இது காலகட்டங்களில் இங்கே வரும்பொழுது இவங்களுக்கு குறிப்பா இவங்களுடைய சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இல்லை வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களுடைய ராசியாதிபதி நட்சத்திரத்தில் இருப்பதனால்